பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க திருமணமான புதிதில் ஆரம்பத்தில் அவர்கள் இன்னொருவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். காலங்கள் போக போக ஒரு வருடம் முடியும். ஒரு வருடம் முடிந்த உடனே இன்னொரு உறவை பார்ப்பதற்கு ஆச்சரியப்படுவார்கள். அந்த உறவுதான் குழந்தை சகோதரர்களே. மாறி 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 உலக அழகியே முடித்திருந்தாலும் ஒரேடியா அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு வருஷம் ஆன பிறகு ஒரு உயிரை எதிர்பார்ப்பான், குழந்தையை எதிர்பார்ப்பான். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், ராஜாதி ராஜாவனாக இருந்தாலும் சரி, அல்லது கடைநிலை ஊழியனாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை வரணும் அப்படின்றது தான் என்ன செய்வான், பெரும்பாலும் விரும்புவான். தன் பெயரை சொல்லக்கூடிய, தன் தாடி முடியலை பீக்கக்கூடிய, தன்னுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கக்கூடிய, பொம்பளையாக இருந்தால் தலைமுடியை பிடிச்சி இழுக்கக்கூடிய, தன் முந்தானையை பிடிச்சிட்டு ஓடக்கூடிய குழந்தை ஒன்று வேணுன்றது தான் நீண்ட கால அவாவாக பெரும்பாலான மக்களுக்கு இருக்கும். குழந்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா அல்லாஹு அக்பர், அப்படியே அழுது புரளுவா, அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்ட்டு அல்லாவே சார்ந்திருப்பா. சில பேர், சில நன்றி கட்ட ஜென்மங்கள் என்ன செஞ்சிடும், குழந்தைய கொடுத்துட்ட பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு சலாம் சொல்லிட்டு ஒதுங்கிடும். இபாதத்து இருக்காது, ஒரு இலவும் இருக்காது அதுங்க வாழ்க்கையில். இந்த குழந்தை உருவாகக்கூடிய நேரத்தில் ஒரு தாயும் தகப்பனும் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்னொரு மகிழ்ச்சியும் எக்ஸ்ட்ரானரியாக அவங்களுக்கு இருக்கும். எப்போ தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது. அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எக்ஸ்ட்ரானரியா அந்த நேரத்தில் அடைந்த ஆனந்தத்தை விட இந்த ஆனந்தம் எக்ஸ்ட்ரானரியா ரொம்ப 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 அதிகப்படியாக அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். என்னுடைய காணொலியை கண்டுவிட்டு கமெண்ட் செய்யக்கூடிய மக்களில் சில பேர் தன் பிள்ளைகளுக்கு நிக்கா நடப்பதற்கு துவா செய்யுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. துவா செய்யுங்க ஹஸ்ரத், துவா செய்யுங்க ஹஸ்ரத், எனக்கு பிள்ளை இருக்குது, பெண் பிள்ளை இருக்குது, எனக்கு ஆண் பிள்ளைக்கெல்லாம் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. ஆண் பிள்ளைக்கு நிக்கா அவ்வப்போது அவனுக்காக துவா செய்யுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பெண் பிள்ளைக்கு துவா செய்ய சொன்னவங்க நிறைய பேர். அதில் ஒருத்தர் கமாண்டர், ஒருத்தர் பெரிய மைதின்னு சொல்லி ஒருத்தர் தொடர்படியாக தன் மகளுக்கு நிக்கா நடப்பதற்கு துவா செய்யுங்க, தன் மகளுக்கு நிக்கா நடப்பதற்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி பாவம் அந்த மனுஷன் கடந்து உருகத்தான் செய்கிறார். அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய சத்திய வார்த்தை, ஆறுதல் வார்த்தை, ஊட்டச்சத்து மிக்க வார்த்தை. உங்கள் பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவில் எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவான். கவலையே பட தேவையில்லை. அற்புதமான மணமகனை மணமகளுக்கு தருவான், அற்புதமான மணமகளை மணமகனுக்கு தருவான். மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த ஜோடியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அமைத்து தர அவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவனை உதவி தேடுங்கள். அவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவனிடத்தில் உதவி தேடுங்கள். என்ன வார்த்தை? ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான 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 தெய்வ வாக்கு. ஒகுவல், இந்த ஆயத்தை ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன். ஒகுவல்லதி خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. அர்த்தம் சொல்கிறேன், என்னை உற்று நோக்குங்கள். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால், மனிதனை நீரிலிருந்து படைத்தான், பின்னர் வம்சத்தையும் சம்பந்தத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தினான். இன்னும் உம்முடைய ரப்பு தான் நாடியதை செய்யும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின் பொருள். அத்தியாயம் 25 வரக்கூடிய இந்த அத்தியாயம் 25 ஆயத்து 54, அத்தியாயம் 25 வசனம் 54 இடம்பெறுது. அல்ஹம்துலில்லாஹ். இதை ஒரு நாளைக்கு 313 தடவை ஓதணும். பத்ரு சஹாபாக்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா, அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு 313 தடவை ஓதணும். 313 தடவை எத்தனை நாள் ஓதணும்? 21 நாள் ஓதணும். அந்த நாளில் ஹராமான உணவை சாப்பிடக்கூடாது. சில பேர், நான் ஓதுனேன் 21 நாள் இல்லை 40 நாளே ஓதுனேன், என் துவா கபூல் ஆகலை. சம்பாத்தியம் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய இந்த திக்ரும் ஃபிக்ரும் துவாவும் பிரயோஜனத்தை தரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இருக்காது.
சினிமா துறையில், ட்ராமா துறையில், இசைத்துறையில், அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றமான லஞ்சம், லாவண்யம், வட்டி, அல்லது வேறு வகையான அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமியத்தான தொழிலில் இருந்து கொண்டு நீ 313 இல்லை 3 லட்சம் ஓதுனாலும் கபூலியத் பெறாது. பிள்ளைக்கு திருமணம் அப்படியே அமைஞ்சா கூட பரக்கத்து இருக்காது. ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு ஹலாலான ரிசுக்கை சாப்பிட்டு நீ 313 தடவை 21 நாள் நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்து உங்கள் பிள்ளைகள் கரை சேர்வதற்குண்டான வழிவாசலை திறப்பான். இன்ஷா அல்லாஹ் வழிவாசலை திறப்பான். சிறந்த 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 மணமகனை தருவான், சிறந்த மணமகளை தருவான். நம்பிக்கையோடு செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். 21 நாள் ஒரு மண்டலம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நடக்கலைன்னா அடுத்து 21 நாள் விடாதீங்க. ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பாவம் செய்கிறோம். பாவத்தை செய்யும்போது கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 2 3 4 கணக்காக பண்ணுறோம். எவ்வளோ பாவம் செய்கிற, முழிச்சதில் இருந்து தூங்குற வரைக்கும் லட்சக்கணக்கான பாவம். அந்த பாவத்தை நம்ம கணக்கு பண்ணுறதில்ல. இதில் மட்டும் கணக்கு பண்ணி எனக்கு நான் கிடைக்கலையே அப்படின்றது அல்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கணக்கே பண்ணாதீங்க. 21 நாள் ஒரு மண்டலமா, அடுத்து 21 நாள் தொடர்படியாக நீங்கள் செய்வதாகிறது நிச்சய வெற்றியை உங்களுக்கு வானுலகத்திலிருந்து கையில் கொண்டு கொடுத்துருவான் அல்லாஹு தாலா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரொம்ப பேரன்புக்குரியவன், பெருமைக்குரியவன். அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். அவனுடைய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனங்கள், அவனுடைய வார்த்தைகளிலிருந்தே நீங்கள் அவன்கிட்ட உதவி தேடுறீங்க. உங்களை கைவிட மாட்டான். உங்கள் பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் கைவிட மாட்டான். தொடர்ந்து செய்யுங்க. பெரிய மைதீன் சாஹிப், நீங்கள் தொடர்ந்து என்னிடத்துல கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, இன்றிலிருந்து ஆரம்பிங்க. இன்றிலிருந்து ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நிறைய மக்கள் என்னிடத்துல கமெண்ட் கொடுக்குறீங்களா, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி. அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வேத வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு வெற்றி அடையுங்கள். உங்கள் பிள்ளைகளை கரை சேருங்கள். மக்களை பெற்ற மகராசர்களான எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடியை தந்தருள்வானாக, நல்ல வாழ்வை நசீபாக்குவானாக. இந்த காணொளி உங்களை இம்ப்ரெஸ் செய்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் தருவானாக. எங்களுக்காக துஆ செய்யுங்கள். மிகவும் சந்தோஷம். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.